முகமூடி வந்து கொண்டிருக்கிறான். சீக்கிரம் எல்லோரும் முடிந்து கொள்ளுங்கள்.
பிறகு என்ன நடந்தது? ஒரு பயங்கரமான பாறையில் என்னை நிறுத்தி அந்த முரட்டு முகமூடி பளபளப்பான வாளை காட்டி மிரட்டினான். அப்புறம் இளவரசர் எப்படி பைத்தியமானார், அரசர் எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டான் பிரபு. அவன் கேட்டான், நீர் சொன்னீர்? இல்லை இல்லை, ஒன்று கூட விடாமல் சொன்னீர். இல்லை, விடுங்கள் விடுங்கள், கடவுள் சாட்சி, கடவுள் சாட்சியா நான் சொல்லவில்லை பிரபு. உங்கள் நன்மையே என் நன்மை என்று விசுவாசத்தோடு ஒழிக்கிறேனே, அதற்கு இதுதானா நன்றி காட்டும் முறை? பேசாமல் என் மூளையை குழம்பி விடும் போல் இருக்கிறது. நம்முடைய ரகசியங்களும் திட்டங்களும் கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று எண்ணி இருந்தேன். இப்பொழுது அவனும் அந்நியில் வேற யாரோ ஒருவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். யார் அவன்? யார் அந்த முகமூடி? யார் அந்த ஒன்றும் புரியாத புது? என்ன சென்ற காரியம் என்னவாயிற்று? தப்பித்து விட்டான். தப்பி விட்டானா? யார் அந்த முகமூடி? யார் என்று தெரியவில்லை. கட்டாரி குத்த வாங்கிக் கொண்டு ஆற்றில் குவித்து விட்டான். எவ்வளவோ தேடினோம், அகப்படவில்லை. பிரபு, அந்த முகமூடிக்கும் நாடகக்காரங்களுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த நாடகக்காரர்கள்? யாரோ இன்பவல்லியாம், அவளும் அவளுடைய ஆட்களும். பிரபு, என்ன அழகு, என்ன அழகு! அந்த அம்மா அழக வர்ணிக்கிறதுக்கு 1000 நாக்கு படைச்ச ஆதிசேஷன் கூட கம்பர்கிட்ட ஒரு நாக்கு கடன் வாங்கணும். அவ்வளவு அழகுங்க. அப்படியா? ஏன் அவளை விட்டு வந்தீர்கள்? அழைத்து வந்திருப்பேன் தங்கள் அந்த புறத்திற்கு. ஆனால் அவள் நமது பகைவனின் காதலியா இருப்பாளோ என்று நினைத்து. அதனால் என்ன? அவளை நம்முடைய கைவசப்படுத்திக் கொண்டுதானே அவனை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே இன்பவல்லியை கொண்டு வாருங்கள். நாடகக்காரர்களுக்கும் நம்முடைய ரகசியம் தெரிந்துவிட்டால் ஆபத்து நடப்பதே ஆபத்து. உடனே அவர்களை துளைத்தே ஆக வேண்டும். இன்பவல்லி வர மறுத்தால் வலுக்கட்டாயமாக இழுத்து வாருங்கள். என்னமோ அந்த மீன் நம்ம தூண்டில விடும்னு நான் நினைக்கல. அம்மா, அத பாருங்க. வாய் தூக்கு, வா. இளவரசே, இளவரசே, கொண்டு வாருங்கள். பாருங்கள் கும்பல் சிட்டு, பாடிடும் ஜிஜில் மெட்டு, பாருங்கள் ஆசைப்பட்டு வந்தேனே காதல் லட்டு, கிள்ளை போல கொஞ்சம் பேசும் பெண்ணை பாருங்க. ஐயாருக்கு வேணும் இந்த மின்னல் வெட்டு, ஐயாருக்கு வேணும் இந்த வண்ணம். இது என்ன காட்டு கூட்டம்? பராக்கிரமா பிரபு, இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள்? நமக்கு எதிரியா இருப்பவனுக்கு துணை புரியும் நாடகக்காரர்கள். அதோ கள்ளி இன்பவல்லி. ஓஹோ, இவள் தானா? இவள்தான் பிரபு. சரி, மற்றவர்களை போக சொல்லு. கொண்டு போங்க. ஏடி சூன்யக்காரி, நாடக மேடம் மூலமாக நாட்டை கவிழ்க்க நீங்கள் எத்தனை பேர் புறப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் 40 பேர். ஆனால் நாட்டை கவிழ்க்க அல்ல. பொய் சொல்லாதே. அந்த முகமூடியின் ரகசிய தொடர்பு உனக்கு உண்டா இல்லையா? இல்லை. என்னுடைய வீரர்களால் துரத்தப்பட்டு உன்னுடைய நாடக மேடையில் ஓடி ஒளிந்தவன் எங்கு போனான்? அந்த இடத்தில் தான் எனக்கு சந்தேகம். எனக்கும் கூட அந்த இடத்தில் தான் சந்தேகம். யார் மீது? உங்கள்
வீரர்களின் திறமையின் மீது. என்ன சொன்னாய்? பராக்கிரமா! நமது கோட்டைக்குள்ளே புகுந்து நம்மையே எதிர்த்து பேசி இவளை சும்மா விடக்கூடாது. தூணிலே கட்டி துன்பங்கள் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் நடக்கட்டும். மகாராஜா, இவள் உண்மையை சொல்லும் வரையில் சித்திரவதை நடந்து கொண்டே இருக்கட்டும். மகாராஜா, எடுத்து செல்லுங்கள். பிரபு, ஒரு வேண்டுகோள், அதுவும் அவசர வேண்டுகோள். என்னது? நம் ரகசியங்கள், நம் ஆட்சி நிலைக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ராஜதந்திரங்கள் தேவை. தும்முகியை கொன்றுவிட்டு பழியை முகமூடி மீது போட்டு விடுகிறேன். வீரையா, இதோ.
பார்த்தா பிரபு தொலைந்தான் வைத்தியன். இனி அந்த தோகமையில் கிடைத்து விடுவான். வேல்விழி கிடைப்பாள் என்று நம்புவோமாக, எதிர்பார்ப்போமாக, உறுதியுடன் முன் செல்வோமாக. அடையாம். என் திறமையில் உனக்கு என்னடா சந்தேகம்? எப்படி நான் அவளை அடங்கியே தீர்வேன். கொஞ்சம் தாமதித்து விட்டோம், அதனால் காரியம் மிஞ்சி விட்டது. அப்போ வைத்தியம் தீட்டுட்டாங்களே. சரி, நீ அரண்மனைக்கு போ, நான் வருகிறேன். அப்ப நீ காரியம் மிஞ்சி விட்டது வேல்விழி. என்ன? அப்பாவை காப்பாற்றத்தானே இவ்வளவு அவசரமாக புறப்படுகிறாய்? அதற்காகவே நான் சென்றேன். ஆனால் அதற்குள் இதோ அவருடைய உடைமைகள். ஒரு கணம் தாமதித்து விட்டேன். அதனால் உன் தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அதற்குள் அந்த முகமூடி சென்று விட்டார். அழாதே வேல்விழி, அழாதே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ. நல்ல வேளை, ஆதரவற்று உன்னை நடுக்கடலிலே தள்ளிவிட்ட கடவுள் உன்னை கரை சேர்த்து காப்பாற்றும் கட்டுமரமாகவாவது என்னை படைத்திருக்கிறானே. அதுவரையில் சந்தோஷப்படுவோம். வா, உன் தந்தையின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம். வா. விடு என்னை. நேசக்கரம் நீட்டுகிறேன் வேல்விழி. நேசக்கரம் அல்ல, நேர்மை தவறியவனின் நீச்சக்கரம், மோசக்கரம். எந்த புண்ணிலே வேல் எறியாதே, உடனே போய்விடுவதை விட்டு. புயல் உன் கட்டளைக்கு அடங்காது தென்றலே. வலிய வந்த செல்வம், வரம் கொடுக்க வந்த தெய்வம், இவைகளை புறக்கணித்தலாகாது வேல்விழி. காலமெல்லாம் உன்னை வைத்து ரட்சிக்க கரம் நீட்டுகிறேன். வா, வந்துவிடு. வந்து விட்டாயா? பார்த்தாயா வேல்விழி, இந்நேரம் நான் இல்லாவிட்டால் உன் கதி என்ன ஆவது? அடே முட்டாளே, வேல்வழி துணை என்றிருப்பால் தூக்கி கொண்டு போகலாம் என்று வந்தாயா? இதோ பார், தூளாக போகிறது உன் தலை. வேல்விழி, கவலைப்படாதே வேல்விழி. அப்பாவின் முடிவு யாரும் எதிர்பாராத முடிவு. ஏன் இன்பமான முடிவு என்று சொல்லுங்களே. வேல்விழி, போதும், இந்த அரண்மனைக்காரர்களின் உறவே போதும். சரிதான். பராக்கிரமனை போல் என்னையும் எண்ணி விட்டாயா? அவனை விட மேலாக நினைக்கிறேன் பிரபு. புலியிடமிருந்து புள்ளிமானை விடுவிக்கிறான் வேடன். எதற்காக? கடமை அல்ல காவலனே. ஆகாரம் கைவிடுகிறது, அவ்வளவுதான். வேல்விழி, உன் மாற்றத்திற்கு காரணம்? ஏமாற்றம். ஏமாற்றம் இளவரசே, ஏமாற்றம். எதிலே ஏமாற்றம்? உண்மை காதலிலா, நான் அளித்த உறுதியிலா? உறுதியிலா? உறுதியில் எப்படி உத்தமா ஏமாற்றம் பிறக்கும்? உறுதி தவறக்கூடிய வம்சமா உங்கள் வம்சம்? ராஜ வம்சம் ஆயிற்றே. வேல்விழி, தந்தை இழந்த சோகத்தில் ஏதேதோ பேசுகிறாய், அமைதியாயிரு. தந்தை மாத்திரமா இழந்தேன், தரணியாடும் உங்களை நம்பி அறிவையும் இழந்தேன். என்ன இது பைத்தியம் போல் உளறுகிறாய்? பைத்தியம் போல் உளறுகிறேன் இப்போதல்ல இளவரசி. நந்தவனத்து பளிங்கு தரையிலே உங்கள் மார்பிலை சாய்ந்து கொண்டு உலகத்தை மறந்திருந்தேனே, அப்போதுதான் பைத்தியம் போல் உளறினேன். இப்போதல்ல. இப்போது பேசுகிறவள் பித்தம் தெளிந்த பெண்மணி. வேல்விழி, தொடாதீர்கள். என் தந்தையின் ரத்தத்திலே நனைந்த கரங்கள் என் மீது பட வேண்டாம்.
என்ன? துடிக்க துடிக்க என் அப்பாவின் தேகத்திலே அம்புகளை வீசிய அக்கிரமக்காரர். வேல்விழி, 1000 முறை அழுது அழுது கேட்டிருக்கிறேனே, அப்பாவுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தக் கூடாது என்று. வேல்விழி, உன் தந்தையை கொண்டது நான் அல்ல. உங்கள் ஆள், அவன் கையிலே இருந்த அம்பு. இதுதானே விளக்கம்? இல்லை வேல்விழி, இல்லை. ஐயோ, பொய் வேறு சொல்லி நான் கண்ணால் கண்டதை மறைக்க வேண்டாம். பெண்களை வெறும் காம பதுமைகளாக மதித்துவிட்டு பித்தர்கள் கும்பலிலே நீங்கள் மட்டும் எப்படி தப்பி பிறக்க முடியும்? இருதயமற்ற இளவரசரே, இதுதான் எனது இறுதி வேண்டுகோள். உங்களுக்கும் எனக்கும் இடையிலே தோன்றிய காதல் கனவாகவே போய்விடட்டும். உடனே போய்விடுங்கள், போய்விடுங்கள், போய்விடுங்கள்.